அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நேரம் எடுக்க முடியாது, எனக்கு டைம் ஆயிடுச்சு, ஷோ ஆரம்பிக்கணும். நான் பேசணும்னு நினச்சது தான் ரவிக்குமார் பேசினார். அதனால் நான் மறுபடியும் பண்ணேன்னா அது ரீப்ளேயாக இருக்கும். இந்த படம் தயாரித்த கேஎஸ் ரவிக்குமார் அவர்களுக்கு எனக்கு மனமார்ந்த நன்றி. என் சார்பாகவும் என் குடும்பத்தார் சார்பாகவும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இயக்குநர்கள் சூரியகதிர், கார்த்திக் ஆகியோருக்கு என்னுடைய நன்றி. பையன் பற்றி நான் சொல்லணும்னா, நல்லா நடிச்சிருக்கான்னு எல்லாரும் பாராட்டினாங்க, ஃபோன் பண்ணாங்க. நானும் படம் பார்த்தா நல்லா பண்ணியிருக்கான். நான் ஒரு அப்பாவும் இல்லாமல் ஒரு டைரக்டராக இருந்து சொல்கிறேன், அவன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக பண்ணுவீங்க. எனக்கு ரொம்ப நான் சந்தோஷப்படுற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷூட்டிங் காலைல 7 மணிக்கு ஷூட்டிங் அப்படின்னு சொன்னால் 6 மணிக்கெல்லாம் வீட்டிலேருந்து கிளம்பி 6:30 மணிக்கு ஸ்பாட்டில் முதல் அழகாக இருக்கிறது என் பையன் தான். அதுல எனக்கு ரொம்ப பெருமை. எல்லாரும் சொல்லுவாங்க, இப்ப டைரக்டர் இருக்காங்க, ப்ரொடியூசர் இருக்காரு, கேட்டு பாருங்க. கனிஷ்கா டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணுவான். டைரக்டர் என்ன சொல்றாரோ அதை நடிச்சுட்டு வந்துருவான். அந்த மாதிரி பண்றான். அதனால தயாரிப்பாளர்கள் யாரும் பயப்பட வேண்டாம், அவன் லேட்டா வருவான் அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். 10 கோடி ரூபாய் சம்பளம் எல்லாம் கேட்ட மாட்டான். கண்டிப்பா பயப்பட வேண்டாம். ஏன்னா கதை தான் முக்கியம். கதை கேட்டுட்டே இருக்கான். அவன் தான் கேட்கறான். சுப்பிரமணிய சொன்னாரு, நீ தான் கேட்கணும்ட்டு அவன் தான் கேட்டுட்டு இருக்கான். நிறைய கதைகள் கேட்டுட்டு இருக்கான். அதை நல்ல கதை 2-3 கதை செலக்ட் பண்ணி வச்சிருக்கான். அடுத்தடுத்து பண்ணுவான். அவனுடைய வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இந்த படத்தினுடைய இயக்குநர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இங்க எல்லாருமே வந்திருக்க அத்தனை பேருமே ஒரு ஆத்மார்த்தமான உணர்வோடு தான் வந்திருக்கும். ஏன்னா இது ரவிக்குமார், விக்ரமன் 2 பேரும் சேர்ந்து ஒரு குழந்தைய கொண்டு வராங்க. அது நம்ம வீட்டு குழந்தை, எங்க வீட்டு புள்ள இன்னைக்கு அறிமுகமா வராரு. அதுக்கு இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த விழாவை அவங்க நடத்துறாங்க. அந்த அழைப்பை ஏற்கும்போது இது நம்ம வீடு மாதிரி தான். ஏன்னா ரவிக்குமார் எனக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு இந்த மாதிரி ஒன்று இருக்கணும், இல்லை இது அவர் என்கிட்ட சொல்லவே இல்லை. ஆனா எனக்கு அவருக்கு தெரியும் நான் எப்படி ஓடி வருவேன் அவருக்காகன்னு. அது மாதிரி விக்ரமன் நம்பிக்கையே இல்லை. எனக்கு ஃபோன் பண்ணி வாங்க வாங்க வாங்க, எனக்கு எப்படிங்க வராம இருப்பேன்? பூஜைக்கே என்னால் வர முடியல, இதுக்கு எப்படி வராம இருப்பேன் அப்படின்றது தான் என்னுடைய உண்மையிலேயே மிகப்பெரிய விஷயத்தை விட்டுட்டு ஓடி வந்துட்டேன். ஏன்னா இது வர வேண்டிய இடம், சொல்ல வேண்டிய விஷயங்கள் பார்த்தோம். நம்ம இதெல்லாம் ட்ரெய்லர் எல்லாம் பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்தது, இம்ப்ரெசிவா இருந்தது. மியூசிக் டைரக்டர் சத்யா அவர்கள் இன்னைக்கு அவர் தான் இந்த கதாநாயகன். இன்னைக்கு ஆடியோ ரிலீஸ்ல அருமையான பாட்டெல்லாம் போட்டிருக்காரு. அவர் பாட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றதை விட அவருடைய ரீரெக்கார்டிங் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு நான் சொல்லணும். ஏன்னா இந்த இதுல எல்லா மியூசிக் டைரக்டரும் நல்லா பாட்டு போடுறாங்க, ஆனா ரீரெக்கார்டிங் தான் மிஸ் பண்ணிடுறாங்க. அதுல மெயினா எங்க சைலன்ஸ் வரணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அந்த சைலன்ஸ்க்கு ஸ்பேஸ் விடாம மியூசிக் போட்டுட்டா அது இம்பேக்ட் போயிடும். அதனால இது பார்க்கும்பொழுது உங்களுடைய அந்த சைலன்ஸ் நிறைய தெரிஞ்சுது அந்த இதுல, இந்த ப்ரொமோஷன்ல. ஸோ ஐ திங்க் ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கு, ரொம்ப ஸ்பீடா இருக்கு, பார்க்கணுன்ற ஒரு தூண்டுதல் இருக்கு இந்த இதை பார்க்கும்போது. அதுவே ஒரு மிகப்பெரிய பலம். அதே மாதிரி ரவிக்குமார், விக்ரமன் அவங்க 2 பேரும் தனியா இருந்தாலே தியேட்டர்ல இந்த மாதிரி கூட்டம் வரும். 2 பேரும் சேர்ந்து இருந்தா தியேட்டர்ல எப்படிப்பட்ட கூட்டம் வரும் அப்படின்றத நான் யோசிச்சு பார்க்குறேன். ஏன்னா மக்களுக்கு நல்லா தெரியும், மிகப்பெரிய சக்சஸ் கொடுத்த 2 பேர் சேர்ந்து முயற்சி பண்ணி எடுக்கிற படம் அவருடைய மகனும் இவருடைய தயாரிப்பும். அதனால மக்கள் டெஃபினட்டா ஜட்ஜ் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஓப்பனிங் இருக்குன்றது என்னுடைய முழு நம்பிக்கை. அதுல எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா, ஆஸ் யூஷுவல் எல்லாரும் சொல்ற மாதிரி சரத் அவர்கள், அவருடைய அந்த ஒரு ராசி, இப்ப எல்லாரும் சொல்ற அவர் நடிச்சாலே அந்த படம் ஓடுன்ற அளவுக்கு அவரும் அதே மாதிரிதான். ஏன்னா அவர் திட்டணும்னா நிறைய திட்டுவாரு, பின்னாடி எல்லாம் திட்ட மாட்டாரு. பேசணும்னா நிறைய தான் பேசுவாரு, பின்னாடி எல்லாம் பேச மாட்டாரு. அதே மாதிரி ஏதாவது ஒண்ணு உதவி செய்யணும்னா முதல் ஆளா நிற்பாரு. அது மாதிரி சரத்தை எனக்கு நல்லா ரொம்ப நல்லாவே தெரியும். நான் நிறைய போன்ல பேசுவேன் அவரோட. ரொம்ப ஒரு ஃப்ரெண்டு மாதிரிதான் அவர் எனக்கு. ஏன்னா வேலை கிடைச்சிருச்சுல இருந்து அவரை பாக்குறேன். வேலை கிடைச்சிருச்சுலயே அவரை நான் பார்க்கும்போது ஒரு ஃபைட் சீனு அவர் ஓடி வராரு, திடீர்னு காலை பிடிச்சாரு. என்ன சார் அப்படின்னு கேட்டேன். ஒண்ணுல கட் பண்ணிக்கிறேன் ஷார்ட் அப்படின்னாரு ஒரு ஃபைட்ல. என்னன்னு பார்த்தா அந்த காலை அப்படி பிடிச்சிருக்காரு.
நடுவில் வந்து அப்படியே கட்டாயிருக்கு. அந்த ஓரத்தில் கடையில் போய் காலை தேய்ச்சிட்டாரு. அதில் ஒரு கம்பி, ஒரு பெரிய இரும்பு கட்டாயிடுச்சு. அதை அப்படி பிடிச்சிட்டே நிற்கிறாரு. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தா ஓப்பன் பண்ண கூட பிளட் வருது. உடனே கூட்டிட்டு போனோம், ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். உடனே ஸ்டிச் பண்ணோம், இன்ஜெக்ஷன் போட்டாரு, வந்தாரு. மறுநாள் காலையில் 2 மணி நேரம் கேப்னு நினைச்சோம். காலையில் கிளம்பி வந்துட்டாரு. என்ன சார் அட விடுங்க சார், உங்களுக்கு என்ன? அந்த 3 நாள் நடிச்சதை நான் மறக்கவே மாட்டேன். அப்படி ஒரு உழைப்பாளி. ஸோ அவருடைய இந்த ஒரு பங்கு வந்து இந்த படத்துல வந்து மிகப்பெரிய படம். அப்புறம் ஒரு கனிஷ்கா அவர்களை பார்க்கும் பொழுது எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்குங்க. இந்த ஆரம்பத்துல நம்ம படத்துடைய ஆடியோ ரிலீஸ், டைரக்டர்ஸ் எல்லாம் வராங்க, நம்ம படம் ரிலீஸ் ஆக போகுது. அந்த பயம் கொஞ்சம் கூட கிடையாது. ரொம்ப கேஷுவலா, ரொம்ப நேச்சுரலா, ரொம்ப கூலா, அதுவே அந்த தைரியமே தெரியுது. யூ ஹேவ் லாட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ். இந்த கான்ஃபிடன்ஸ் கண்டிப்பா உங்களை பெரிய லெவலில் கொண்டு போகும் நான் நினைக்கிறேன். ஸோ யூ ஆர் பிளெஸ்ட். அண்ட் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருந்தால் தயவு செய்து உங்களுடைய கதைகளை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, கதை நல்லா கேளுங்க, டைமை மெயின்டைன் பண்ணுங்க, ஷூட்டிங் டைமை மெயின்டைன் பண்ணுங்க. அது ரொம்ப முக்கியம். ஒரு கதாநாயகனுக்கு ப்ரொடியூசரை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சம்பளம் நிச்சயம், ஆனா ப்ரொடியூசர் சம்பளம் நம்ம வாங்க சம்பளத்தை கொடுப்போமான்னு தெரியாது. அதனால அவரையும் மனசுல வச்சுக்கோங்க. நல்லா வருவீங்க, சூப்பரா வருவீங்க, சந்தேகமே கிடையாது. ஏன்னா எனக்கு அப்படி தெரியுது. அதே மாதிரி எனக்கு ஒரு பழைய ஞாபகம் வந்தது. ரவிக்குமார பேசும்போது என்னன்னா, பாக்ஸ்வெட்டர்ல ஒரு பூஜை போட்டாங்க. அதுல சத்யராஜ் சார் ஹீரோ, விஜயசாந்தி அவர்கள் வந்து ஹீரோயின், அமிதாப் பச்சன் கிளாப்பு, பெரிய ஓப்பனிங். அப்ப அந்த பூஜையை முடிச்சுட்டு சத்யராஜ் வந்து என்னுடைய படம் வால்டர் வெற்றி ஷூட்டிங்க்கு வரணும். இப்போ நாங்கள் ஒரு 11 o'clock வச்சோம். நானும் கவுண்டமணி சார் உட்காந்துருந்தோம். வந்தாரு சார், சரியான பூஜை சார், சூப்பர் பூஜை. சாந்தி, அப்புறம் வந்து அமிதாப் பச்சன், எல்லாம் பயங்கர கூட்டம், பெரிய பெரிய ப்ரொடியூசர்ஸ், பெரிய பெரிய ஆளுங்க. அதெல்லாம் விடு சத்யராஜ் அப்படின்னு கவுண்டமணி மஞ்சள் போய் எடுத்துட்டு வந்து கிளம்பி வந்தாரா? அவங்க வரணும், அதுதான் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். விலைக்கு படத்தை வாங்குற அவங்க வந்தாதான் அந்த பூஜை பெரிய பூஜை, இல்லைன்னா அது ஒரு பெரிய பூஜையே இல்லை. அது மாதிரி இன்னைக்கு இங்க பேசும் பொழுது தெலுங்கு ரைட்ஸ், கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் வியாபாரம் அப்படின்னு ரவிக்குமார் பேசும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா அதுதான் முக்கியம். ஒரு நியூ ஃபேஸ், ஒரு ரெண்டு குட் டைரக்டர்ஸ், அவங்களுடைய கம்பெனி, அவங்களுடைய படம் வியாபாரத்தோட ரிலீஸ் ஆகுது அப்படின்னும் பொழுது இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம எல்லாரும் கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு வெற்றி விழால கலந்துப்போம், பேசுவோம், மறுபடியும் அவரை வாழ்த்துவோம். நன்றி. அனைவருக்கும் காலைநேர வணக்கம். இந்த மேடையே ரொம்ப பாசிட்டிவா இருந்தது. அதாவது பாக்கியராஜ் சார், பார்த்திபன் சார், விக்ரமன் சார், ரவிக்குமார் சார்னு சொல்லிட்டு ஒரு அழகான மேடை. விக்ரமன் சார் வந்து அவருடைய படங்கள் எல்லாமே புது வசந்தம் தொடங்கி எல்லா படங்களுமே அவருடைய கதாபாத்திரங்கள் எல்லாமே பாசிட்டிவா இருக்கும். அவருடைய எண்ணங்கள் ஒரே ஒரு மிகச்சிறந்த மனிதன் கூட. அப்பேற்பட்ட அவருடைய பையன் விஜய் கனிஷ்கா. அண்ணன் ரவிக்குமார் பத்தி உங்களுக்கு சொல்ல வேண்டியதே இல்லை. தயாரிப்பாளர்கள், இயக்குனர். என்னன்னா இது என்ன கோயின்சிடென்ட்னா 2 பேருமே தயாரிப்பாளர்கள், இயக்குனர். 2 பேருமே படம் எடுத்த எந்த தயாரிப்பாளர்களும் லாஸ் ஆனது இல்லை. ஸோ அப்படிப்பட்ட மிகச்சிறந்த இயக்குனர்கள் 2 பேரும். 2 பேருடைய ரவிக்குமார் நினைச்சிருந்தாங்கன்னா இதெல்லாம் இங்க பேசும்போது வந்து குரு பக்தி நான் அப்படி பார்க்கல, அவங்களுடைய நட்பை தான் பார்க்கறேன். ஏன்னா அதை வந்து சரத்குமார் சாரும் சேர்த்திருக்கேன். ஸோ இவங்களுடைய நட்பு வந்து மிக போட்டுள்ள புரியுது. அதாவது இந்த படத்தை நான் விக்ரமன் சார் நானே கேட்டேன், விஜயகாந்த் வச்சு ஒரு படம் பண்றேன்னு சொல்லி போன் பண்ணி கேட்டிருந்தேன். விக்ரமன் சார் சொன்னாங்க, இல்ல ரவிக்குமார்ட்ட கமிட் பண்ணியிருக்க சார், அந்த படம் முடியட்டும் அப்படின்னாங்க. அவங்களுடைய நட்பு வந்து உண்மையாவே எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருந்தது. அது ரவிக்குமார் நினைச்சிருந்தாங்கன்னா வேற யாராவது டைரக்டர்ஸ் கூட பண்ணிடலாம். அப்பவும் அவர் வந்து அவருடைய அசிஸ்டன்ட் வச்சு இந்த படத்தை வந்து இயக்க வச்சிருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர்கள் 2 பேருமே இவர்கள் சேர்ந்து தயாரிக்கிற அந்த படம் வந்து நிறைய தயாரிப்பாளர் வள வைத்த இயக்குநர்களான இவருடைய படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையினா. விஜய் கனிஷ்கா வந்து ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கு. அவருடைய ஸ்கிரீன் பிரசன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. படத்துல வந்து கௌரவ மேனன் சாரும் சரத்குமார் சார் வர சீன்ஸ்லாம் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. ட்ரைலர் பார்க்கும்போது மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். படத்துக்கு பெரிய படமா ஆர்ஆர் இருக்குன்னு நம்புறேன். ஏன்னா ஆர்ஆர் வந்து மிக சிறப்பா பண்ணியிருக்காரு. இந்த படம் வெற்றி படமா அமையனா இதுக்கு பத்திரிகை நண்பர்கள் அனைவரும் ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.